மக்கள் கலை இலக்கியக் கழகத்தின் 10வது மாநில மாநாடு திருச்சி உறையூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில பொருளாளர் சித்தார்த்தன் தலைமையில் நடைபெற்றது. துவக்க உரையை மாநில செயற்குழு உறுப்பினர் காளியப்பன் வழங்கினார். வாழ்த்துரையை புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் லோகநாதன், மக்கள் அதிகாரம் மாநில பொதுச் செயலாளர் ராஜு, விவசாயிகளை விடுதலை முன்னணியின் மாநில பொருளாளர் செல்வராஜ், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி மாநில பொதுச் செயலாளர் அன்பு ஆகியோர் வழங்கினர். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆதவன் தீட்சண்யா, பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரை வழங்கினர். மாநாட்டில் மக்கள் கலை இலக்கியக் கழகத்தின் புதிய நிர்வாகிகளாக பொதுச் செயலாளர் கோவன், இணை பொதுச் செயலாளராக ராவணன், பொருளாளராக சித்தார்த்தன், செயற்குழு உறுப்பினர்களாக லதா, வாணி, ஜீவா, புதியவன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மாநாட்டில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆதவன் தீட்சண்யா கருத்துரையின் முழு உரையை காணலாம். மகஇகவினுடைய 10வது மாநில மாநாடு விவாதித்து தீர்மானித்திருக்கக்கூடிய விஷயங்களை செயல்முறைக்கு கொண்டு வருவதற்கு தோழமைபூர்வமான எங்களது வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் தமிழ்நாட்டினுடைய சமூக அரசியல் பண்பாட்டு களத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யக்கூடியவர்களாக, அதற்கு தேவையான மக்கள் ஒற்றுமையை, கலை இலக்கிய படைப்பாக்கத்தை முனைப்படுத்துவதில் தீவிரமாக தங்களுடைய பங்கினை ஆற்றுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, எனக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உத்தேசமாக கோவன் சொன்னார், பாசிச காலத்தில் கலை இலக்கியத்தினுடைய பங்கும் அமைப்புகளுடைய ஐக்கியமும் என்ற ஒரு தலைப்பை நீங்கள் அந்த பொருண்மையிலே பேசினால் சரியாக இருக்கும் என்று சொன்னார். இந்த பாசிசம் என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப பொதுவெளியில், ஊடகங்களில், எல்லா இடங்களிலும் திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாசிசம் என்றால் என்ன என்று வெகு மக்களுக்கு விளக்கி சொல்வதற்கு பதிலாக நமக்கு தெரிந்திருக்கிறது என்ற காரணத்தினால் மக்களுக்கும் பாசிசம் என்றால் என்ன என்று தெரிந்திருக்கும் என்று ஒரு முன்முடிவின் அடிப்படையில் பாசிசம் என்ற சொல் திரும்ப திரும்ப சொல்லப்படுவதால் அது ஏதோ ஒரு இயல்பான விஷயத்தை போல, இந்திய சமூகத்தோடு தமிழ் சமூகத்தோடு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் போல ஒரு இயல்பாகி கொண்டிருக்கின்றோம். இந்த கோவிட் வந்த காலத்தில் நியோ நார்மல் என்று ஒரு சொல் வந்தது. எல்லாவற்றையுமே இது இனிமேல் இப்படித்தான் இருக்கும், இது இனிமேல் இப்படித்தான் இருக்கும் என்று எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு மக்களை பழக்கப்படுத்தியதைப் போல அது அதற்கு முன்பாகவே தொடங்கிவிட்டது. நீங்கள் நாணய மதிப்பிழப்பு வந்தபோது அவர்கள் ஒவ்வொரு நாள் சொல்லக்கூடிய விஷயமும் இனிமேல் இப்படித்தான், இனிமேல் இப்படித்தான் என்று எல்லாவற்றையுமே நாம் ஏற்றுக்கொண்டதைப் போல பாசிசம் என்கிற சொல்லும் இன்றைக்கு அடிக்கடி புழக்கத்திற்கு வந்து அதுவும் நமக்கு இயல்பான ஒன்றைப் போல மக்களிடம் ஒரு சொல்லாக மாறிக்கொண்டிருக்கிறது. உண்மையில் நாம் இப்போது செய்ய வேண்டியது என்று நான் நினைப்பது, பாசிசம் என்றால் என்ன என்று மக்களிடம் நாம் பேச வேண்டியிருக்கிறது. பாசிசம் என்ன செய்யும் என்று பேச வேண்டியிருக்கிறது. பாசிசம் ஏன் இத்தாலியிலே உருவானது என்று பேச வேண்டியிருக்கிறது. பாசிசத்தினுடைய அதனுடைய சிம்பல் ஒரு குண்டாந்தடிகளும் நடுவில் ஒரு கோடாலியுமாக இருக்கக்கூடிய அந்த சிம்பல் இருக்குல்ல, பாசிசத்தினுடைய சிம்பல் அதுதானே. ரோம பேரரசர்கள் வைத்திருந்த அந்த குண்டாந்தடியும் கோடாலியும் சேர்ந்த ஒரு லட்சணையை ஏன் பாசிஸ்டுகள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறது. அது எப்படி இத்தாலியில் செயலாக்கப்பட்டது என்றும், இத்தாலியில் அது நடைமுறையில் இருந்தபோது இந்தியாவிலிருந்து யாரெல்லாம் போய் அந்த இத்தாலி பாசிஸ்டுகளோடு கூடி குழாவினார்கள் என்றும், அவர்களுடைய அரசியல் வாரிசுகள், கருத்தியல் வாரிசுகள் இன்றைக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். இதை பேசுகிற போதே இத்தாலியில் பாசிசம் என்பது எப்படி இருந்ததோ அதை போலவே ஜெர்மனியிலே நாஜிக்கள் என்ன விதமான கருத்துக்களை முன்வைத்தார்கள், அந்த நாஜிக்கள் முன்வைத்த கருத்துக்களோடு இந்தியாவில் யார் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள், அவ்வாறு அடையாளப்படுத்திக் கொள்பவர்களுக்கு இந்தியாவில் என்ன நோக்கம் இருக்கிறது என்பதையும் நாம் இணைத்து பேச வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அரசியல் அமைப்புகள் அவர்களுக்கான அன்றாட பிரச்சனைகள், கோரிக்கைகள், போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும்.
ஆனால் கலை இலக்கிய அமைப்புகள் மக்களுடைய மனங்களிலே பணியாற்ற வேண்டிய, கருத்துலகத்தில் குறுக்கீடு செய்ய வேண்டிய, கருத்தை கட்டமைக்கக்கூடிய, தகவமைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய கலை இலக்கிய அமைப்புகள் மக்களிடம் உரையாடல் நடத்த வேண்டிய களம், மக்களிடம் உரையாடல் நடத்த வேண்டிய பொருண்மை, இதுவெல்லாம் எது என்று சொன்னால் பாசிசம் என்றால் என்ன என்பதை பற்றி மக்களிடம் பேச வேண்டியிருக்கிறது. பாசிசம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று நாம் இன்றைக்கு பேச வேண்டியிருக்கிறது. பாசிசம் என்ன செய்யும் என்பதை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. இதை சொல்லுகிற போது வேண்டாம், நிறைய சத்தம் போடும். மைக்கில் நான் பேசுறது அது சத்தம் தான் அதிகமாக இருக்கும். வேண்டாம். இப்போ இன்னைக்கு பாசிசம் என்பது என்ன செய்யும் என்று ஒரு உலகளாவிய அனுபவத்திலிருந்து பார்த்தால், பாசிசம் என்பது எடுத்த இடத்தில் ஒரு சமூகத்தை நாம் அவர்கள் என்று முதலில் பிளவுபடுத்தும். இந்த நாம் அவர்கள் என்று பிளவுபடுத்துவதுதான் அதற்கு மிக மிக அடிப்படையான ஒன்று. இந்த நாம் அவர்கள் என்று பிளவுபடுத்தக்கூடிய இந்த வேலையை இத்தாலியிடமிருந்து கடன் வாங்கியோ ஜெர்மனியிடமிருந்து கடன் வாங்கியோ இந்தியாவில் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு இந்தியாவில் ஏற்கனவே ஒரு 2000 வருட அனுபவத்தில் இங்கு பார்ப்பனியம் என்பது வலுவாக மக்களை பிளவுபடுத்துவதாக, நாம் அவர்கள் என்று பாகுபடுத்தி வைப்பதாக ஏற்கனவே இங்கு அமலில் இருக்கிறது. இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய பார்ப்பனியமும் வெளியிலிருந்து வந்த பாசிச கருத்தாக்கமும் இவர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய பொருளாதார வல்லாதிக்கம் கொண்ட கார்ப்பரேட்டுகளும் சேர்ந்து இந்தியாவை இன்னைக்கு என்னவாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்து மரியாதைக்குரிய ஆனந்த் தெலுட்டுண்டே அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாசிசத்தை வெறும் பாசிசம் என்று சொல்லக்கூடாது, இது பாசிசம் பிளஸ் என்று வரையறுக்கிறார். இது பாசிசம் பிளஸ். இப்போ பாசிசம் பிளஸ் என்றால் அதற்கு ஒரு கூடுதலான லாபம். ஒரு நாளைக்கு வேட்டா வேகட்டும், நம்மளாம் உழைப்பாளிகள் தானே, விடுங்க, இப்படியாவது வேர்த்து தொலைட்டு விடுங்க, என்ன போச்சு, செயற்கையாவது வேறு வரவழைச்சி பார்ப்போம் நம்ம வர்க்கத்திலிருந்து வர்றது. இப்போ அந்த பாசிசம் பிளஸ் என்று ஆனந்த் தெலுட்டுண்டே சொல்வதனுடைய பொருள், இந்தியா என்பது பாசிச கொள்கைகளை கடன் வாங்கும் இடத்தில் இல்லை, அது உலகத்துக்கே பரப்பும் இடத்தில் தன்னை வைத்திருக்கிறது என்று பொருள். ஹிட்லருடைய ஆதர்ஷ புருஷனாக ஹிட்லர் சொல்லக்கூடிய நீட்சேவுக்கு கூட இந்தியாவினுடைய மனுஸ்மிருதி தான் ஆதர்ஷ நூலாக இருந்திருக்கிறது. மனுஸ்மிருதி சொல்லக்கூடிய மாமனிதன் என்கிற கோட்பாடு, அதிமனிதன் என்கிற கோட்பாடு தான் எனக்கு மிகவும் ஓப்பாக இருந்தது என்று நீட்சே ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருப்பதாக அம்பேத்கர் பதிவு செய்கிறார். அப்போ பாசிசம் என்பது இந்தியாவுக்கு புதுசு கிடையாது, அது ஏற்கனவே இங்கே இருக்கு. அது பார்ப்பனியம் என்கிற பெயரில் இங்கே நிலவிக் கொண்டிருக்கிறது. நாம் எங்கே இருந்து பாசிசத்தை பார்க்கிறோம் என்றால், உலக முதலாளித்துவ சக்திகளுக்குள் நெருக்கடி முற்றுகிற போது அதை தீர்த்து கொள்ள முடியாத இடத்தில் பாசிசம் வருகிறது என்று நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இந்தியாவில் இங்கு சமூக ரீதியான ஒடுக்குமுறை, எல்லா விதமான ஒடுக்குமுறைக்கும் தாயாக, தொட்டிலாக, நாற்றங்காலாக இருக்கக்கூடிய பார்ப்பனியம் ஏற்கனவே இங்கு மக்களை நாம் அவர்கள் என்று பிரித்து வைத்து பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த பார்ப்பனியத்தையும் இந்த கார்ப்பரேட்டிசத்தையும் இரண்டையும் சேர்த்து நான் ஒரு புதிய சொல்லை உருவாக்கி பார்த்தேன். பார்ப்பரேட்டியம் என்று ஒரு சொல்லை உருவாக்கி பார்த்தேன். இந்த பார்ப்பரேட்டியம் என்கிற சொல் பார்ப்பனியத்தையும் கார்ப்பரேட்டியத்தையும் இணைப்பதாக நான் புரிந்து கொண்டு அப்படி ஒரு சொல்லை உருவாக்கி பார்ப்பரேட்டியம் என்கிற பெயரில் ஒரு கட்டுரையும் எழுதி பார்த்தேன். நாம் இதை பேசிக் கொண்டிருக்கிற போது கார்ப்பரேட்டுகள் உலக அளவில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், மரியாதைக்குரிய தோழர் SCR அவர்கள் மிக முக்கியமான ஒரு கட்டுரையை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு விஜயவாடாவில் நடந்தபோது அந்த மாநாட்டில் கோபர்ட் காந்தி அவர்கள், இந்தியாவினுடைய மிக மதிக்கத்தக்க ஒரு சிந்தனாவாதி, ஒரு ஆர்கானிக் இன்டலெக்சுவல், பப்ளிக் இன்டலெக்சுவல் என்று மதிக்கக்கூடிய கோபர்ட் காந்தி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய, ஏன் உலகில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் 21ஆம் நூற்றாண்டுக்கு எப்படி தங்களை பொருத்திக் கொள்வது என்பதை பற்றிய ஒரு மிக ஆழ்ந்த ஆய்வு நுட்பம் கொண்ட ஒரு கட்டுரையை அவர் வழங்கியிருந்தார். அந்த உரையின் குறிப்பை SCR அவர்கள் தமிழிலே மொழிபெயர்த்து வழங்கியிருக்கிறார். அந்த கோபர்ட் காந்தி குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் மிக முக்கியமானது. கிளாஸ் வாக் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலாளித்துவ சிந்தனையாளர் கிளாஸ் வாக்.
அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இருக்கக்கூடிய காலத்தை 4வது தொழிற்புரட்சி காலம் என்று சொல்லுகிறார். இந்த 4வது தொழிற்புரட்சி காலத்தினுடைய உலக அரசியல் தன்மை எப்படி இருக்கும் என்று சொன்னால், உலக நாடுகளினுடைய அரசாங்கங்கள் தனியார் நிறுவனம்னா நம்ம ஊரில் வெத்தலைப்பாக்கு கட்ட பொட்டிகளை வச்சுருக்கிறோம்ல, நீங்கள் அப்படி சொன்னால் அது உலக அளவில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள், பிறகு உலக வர்த்தக அமைப்புகள், இவையெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு அரசாங்கத்தை உலகம் முழுவதும் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, உலக பொருளாதார அரங்கம் என்று தமிழிலே அந்த அமைப்பு இதற்காக உலக அளவில் பல்வேறு மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாடுகளுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், கார்ப்பரேட்டுகளினுடைய நலன்களுக்காக உலக அரசாங்கங்கள் அனைத்தையும் அணுகி ஒவ்வொரு நாட்டினுடைய அமைச்சரவை, அரசாங்கம், அவற்றுடைய கொள்கைகள் இவற்றில் தலையிடுவது, முடிந்த மட்டிலும் பேரம் பேசி கார்ப்பரேட்டுகளுடைய நலன்களை அதிகரிப்பது, உலகம் முழுவதும் மக்களை கார்ப்பரேட்டுகளினுடைய நுகர்வோர்களாக மாற்றுவது, கார்ப்பரேட்டுகளினுடைய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உலக மக்களை பழக்கப்படுத்துவது, உயிருள்ள ரோபோக்கள் என்கிற ஒரு இடத்திற்கு மனிதர்களை தள்ளுவது. இதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பாசிசத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள் அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற முயற்சி. நாம் பேசக்கூடிய இந்த 2024 நாம் பேசக்கூடிய இந்த காலத்தில் உலகளாவிய அளவில் கார்ப்பரேட்டுகள் செய்து கொண்டிருக்கின்ற முயற்சி அது. அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலக அளவிலான கூட்டு அரசாங்கம் நடைமுறைக்கு வருகிற போது அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு சொல்கிறாங்க. 2030க்குள் அது நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எனக்கு என்னமோ இந்த 5 வருஷத்தில் அது நடக்குமான்னு தெரியல. ஆனால் அதை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்போது சொல்லுகிறார்கள், இந்த அரசாங்கம் அமைகிற போது உங்களுக்கு எது ஒன்றும் உடமையாக இருக்காது. நாங்கள் இப்போ அப்படி தாண்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, கொஞ்சம் மிச்ச மீதி இருக்கிறது, ஓட்ட காசு, கோவணம் எல்லாத்தையும் உருவுறதுங்கிற அடிப்படையில் அவன் சொல்கிறான், நாங்கள் இந்த அரசாங்கத்தை அமைக்கிற போது உங்களிடம் உடைமை என்று எதுவும் இருக்காது, ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இதான் புரியுது சொல்கிறான், உங்களிடம் உடைமை என்று எதுவும் இருக்காது, ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுக்கு எது தேவையோ அது வாடகைக்கு கொடுக்கப்படும். அடுத்து ஒன்று சொல்கிறான், உங்கள் தேவை அனைத்தும் ட்ரோன்கள் மூலமாக சப்ளை செய்யணும். இப்போ என்ன சொல்கிறான்னா, நீ எந்த ஒரு நம்மளும் அதான் சொல்கிறோம், சொத்துக்கள் இல்லை, சொத்து தனி உடைமை இதெல்லாம் இருக்காது சொல்கிறோம்ல, அவன் வேறு இடத்துலன்னு சொல்கிறான். இது அப்போ இதெல்லாம் யார்கிட்ட போகும் அப்படின்னா, இதெல்லாம் கார்ப்பரேட்டுகள் நிர்வகிப்பாங்க. கார்ப்பரேட்டுகள் கையில் எல்லாம் ஒப்படைக்கப்படும், நீங்கள் நுகர்வோராக உங்களுடைய வாழ்க்கையை கழித்து விட்டு போகலாம், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லுகிறார். இதுக்கு மேலே ஒன்று சொல்கிறாங்க, இதே இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தினுடைய இன்னொரு மாநாட்டில் உலகின் மிகப்பெரிய மருந்து கம்பெனியான ஃபிசர் அவங்க சொல்கிறாங்க, அவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் எலக்ட்ரானிக் மாத்திரையை கண்டுபிடித்து விட்டோம். இந்த எலக்ட்ரானிக் மாத்திரையை கண்டுபிடிச்சாச்சுன்னா என்னன்னா, நீங்கள் மாத்திரையில் ஒரு சிப்பு இருக்கும். இது எஸ்சி சேகர் 2000 நோட்டில் சொன்ன சிப்பு கிடையாது, நிஜமாகவே ஒரு மருந்து கம்பெனிக்காரன் சொல்லியிருக்கிற தகவல். இந்த மாத்திரையில் ஒரு சிப்பு இருக்கும், அதை ஒரு மனிதர் விழுங்கிய உடனேயே அது அவருடைய உடலிலே வினையாற்றி உள்ளிருந்து அனுப்பக்கூடிய சிக்னல்கள் இந்த உடல் எந்தெந்த மருந்தை ஏற்றுக்கொள்ளும் என்கிற தகவலை மருந்து கம்பெனிகளுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் தெரிவிக்கும். யாரா முடிஞ்சா இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் தெரிவிக்கும். ஆகவே நீங்கள் எந்த மருந்தை எடுக்கலாம், எடுக்கக்கூடாது என்பதை இந்த எலக்ட்ரானிக் மாத்திரை என்பது உங்களை கட்டுப்படுத்தும். கூடுதலாக சொல்லுகிறார்கள், அதிக சேமிப்பு திறன் கொண்ட செல்போன்களை மனித உடலுக்குள்ளேயே வைப்பது, நம்முடைய கடவுச்சீட்டை நம்முடைய உடம்புக்குள்ளேயே பொருத்துவது, நம்முடைய அடையாள அட்டைகள் அனைத்தையும், டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து ஆதார் கார்டிலிருந்து
எல்லாத்தையுமே நம்ம உடம்புக்குள்ளே வைக்கிறது. இதற்கான பரிசோதனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. மொத்தத்தில் மனிதன் ஒரு உயிருள்ள ரோபோவாக மாற்றப்படுவதற்கான சாத்தியங்களை பற்றி கார்ப்பரேட்டுகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு இந்தியாவிலும் பலர் வளமான கூட்டாளிகளாக இருக்கிறார். இந்த கூட்டாளிகளுக்கு இங்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய, கார்ப்பரேட்டுகள் காலால் இட்டதை தலையால் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை இங்கு இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஒன்றிய ஆட்சியாளர்கள் சொல்வதும் கார்ப்பரேட்டுகள் சொல்வதும் இணையக்கூடிய புள்ளி எதுவென்றால், அவர்கள் உலகம் முழுவதும் தனித்தன்மையற்ற வாடிக்கையாளர் அல்லது நுகர்வோர் என்ற ஒரு ஒற்றை பண்பாடுள்ள மனிதனை வார்த்தெடுப்பதற்கு கார்ப்பரேட்டுகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே மதத்தின் பெயரால் ஒரு ஒற்றை பண்பாடுள்ள, மீது எல்லா அடையாளங்களையும் தொலைத்து கட்டிய ஒரு மதத்தின் அடிப்படையிலான ஒரு ஒற்றை மனிதனை உருவாக்குவதற்கு இங்கு மத தீவிரவாதிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மத பெரும்பான்மையும் இந்த கார்ப்பரேட்டும் இரண்டும் சேர்ந்து இந்தியர்களை, தமிழர்களை நம்மை என்னவாக மாற்ற விரும்புகிறார்கள் என்பதற்கான ஒரு வரைகோட்டு சித்திரத்தை கோபட் காந்தி அவர்கள் வரைந்து காட்டுகிறார். இப்போது நாம் பேச தொடங்கும் என்ற நேரத்தில் இந்த பாசிசம் சமூகத்தை நாம் அவர்கள் என்று எப்படி பிரிக்கிறது என்று பார்த்தால், இந்திய சமூகம், நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே இது சாதியாக பிளவுண்டிருக்கிறது. இந்த சாதியாக அது எப்போது பிளவுண்டது என்கிற விவாதங்களுக்கும் நான் போகவில்லை. இது எத்தனை சாதிகளாக பிரிந்திருக்கிறது என்கிற விவாதங்களுக்கும் நான் போகவில்லை. நானே இதற்கு முன் பல கூட்டங்களிலே சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் பலர் கேட்டிருக்கக்கூடும். இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதியின் பெயரை எல்லாம் வரிசையாக எழுதி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படித்தால் 355 நாட்கள் தேவை. இந்தியாவில் இருக்கிற சாதி பேரை பூரா வரிசையாக எழுதி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிச்சிங்கன்னா 355 நாள் தேவை இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிகள், உட்சாதிகள் பெயரை படித்து முடிப்பதற்கு. அவ்வளவு சாதிகள் இருப்பதாக நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா ஒரு பேட்டியிலே சொல்லுகிறார். அந்த பேட்டியிலே அவர் சொல்வதற்கு ஆதாரமாக அவர் வைத்திருப்பது NSS எடுத்த அறிக்கை. 4.7 மில்லியன் சாதிகள், உட்சாதிகள் இருக்கின்றன இந்தியாவில். இங்கே இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏதோ ஒரு சாதியில், ஏதோ ஒரு உட்சாதியில் பிறந்து தொலைத்திருக்கிறோம். இப்போ இந்த சாதி அல்லது உட்சாதிக்குள் பிறந்திருக்கக்கூடிய நாம் ஏற்கனவே இணக்கம் காண முடியாத பகைவர்களைப் போல, ஒரு சாதியும் இன்னொரு சாதியும் ஒருபோதும் கொண்டான் கொடுத்தான் உறவில்லாத நிலைக்கு ஒரு பகை உணர்ச்சியைப் போல இங்கு நாம் வளர்க்கப்பட்டிருக்கின்றோம். ஏற்கனவே நம்முடைய வாழ்விடங்கள் ஊர், சேரி என்று இப்போது ஒரு பிளவில் இருக்கிறது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு அகரகாரம், ஊர், சேரி என்று 3ஆக பிளவுபட்டிருந்தது. இப்போது அகரகாரங்கள் அமெரிக்காவை நோக்கியும் கடல் கடந்தும் இடமாறிய காரணத்தினால் இப்போது ஊர், சேரி என்கிற 2 வாழ்வியல் பிரதேசங்கள் இன்றைக்கு இருக்கின்றன. நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களில் பல்வேறு பாரதூரமான வேறுபாடுகள் இருக்கின்றன. நம்முடைய நடை உடை பாவனங்களில் பல்வேறு வேறுபாடுகள் இருக்கின்றன. இடதுசாரிகளாகிய நாம், பகுத்தறிவாதிகளாகிய நாம், சமூக மாற்றத்திலே அக்கறை உள்ள, சமூக மாற்றத்தை மதிக்கின்ற நாம் இந்த வேறுபாடுகளை எல்லாம் இந்த நாட்டின் பன்மைத்துவம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கருத்தியலாளர்கள் இந்த வேறுபாடுகளை முரண்பாடுகளாக சித்தரிக்கிறார்கள். இந்த நாம் அவர்கள் என்று சொல்லுகிற போது இந்துத்துவவாதிகள் இங்கே நாம் என்று சொல்வதை மதம் என்று அவர்கள் சித்தரித்து வருகிறார்கள். இந்த மதம், நாம் என்று சொல்லக்கூடிய மதம் எது என்று சொன்னால், நாம் என்றால் இந்துக்கள். அவர்கள் என்றால் யார் என்ற கேள்விக்கு அவர்கள் தெளிவாக பதில் சொல்கிறார்கள். அவர்கள் என்றால் இந்தியாவை தந்தையர் நாடாகும், தாய்நாடு கிடையாது, தாய்நாடு கிடையாது, தந்தையர் நாடு. தந்தையர் நாடுங்கிறது சொல்லி எங்கிருந்து வருது? ஹிட்லரிலிருந்து வருது, பாசிஸ்டுகளிலிருந்து வருது. இந்தியாவை தந்தையர் நாடாகவும், இந்தியாவை தங்களுடைய புனித பூமியை இந்தியாவிலும் கொண்டிருப்பவர்கள் யாரோ அவர்கள் இந்தியர்கள். ஃபாதர் நேஷன் அண்டு பிரீஸ்ட்ஹுட், பிளேஸ் 2 புனித பூமியாகவும் கோலில இல்லை பிரீஸ்ட். அவங்க இது 2 சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களாக மிக தெளிவாக சொல்கிறாங்க.
இந்தியாவை தந்தையர் நாடாகவும் தங்களுடைய புனித இடமாக இந்தியாவில் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்தியர்கள், மற்றவர்கள் அந்நியர்கள். இப்போ அந்த மற்றவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அவர்கள் அந்நியர்கள் என்று சித்தரிக்கிறார்கள். இப்போது மத அடிப்படையில் நாம் அவர்கள் என்று சொல்லி அவர்கள் சமூகத்தை பிளக்கிற போது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒரு பக்கமாகவும் இந்துக்கள் என்று இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை இன்னொரு பக்கமாகவும் நிறுத்தி இந்த இருவரும் இணக்கம் காண முடியாது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். சரி, நாம் அவர்கள் என்று அடையாளப்படுத்தியாச்சு. அடையாளப்படுத்திய பிறகு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் நம்மை நான் சொல்லலை அவங்க சொல்கிறது, அவர்கள் இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்தை, பழம்பெருமையை, மரபை, பண்பாட்டை சிதைப்பதற்காக, குலைப்பதற்காக இங்கு தங்களுடைய மத கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் அந்நியர்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போது ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது, அவர்கள் அந்நியர்கள் என்றால் நீ யார் என்ற கேள்வி எழுகிறது. பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பார்ப்பனிய கருத்துக்களை உருவாக்கி இங்கு சுமந்து கொண்டிருக்கின்ற நீ யார் என்கிற கேள்வி வருகிற போது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இந்தியாவின் பூர்வக்குடிகள். இந்தியாவின் பூர்வக்குடிகள் யார்? அது ஒரு வாதம் நடந்துருக்குல்ல. இந்தியாவின் பூர்வக்குடிகள் யார் என்பதற்கு நாம் இப்போது பேச வேண்டிய மிக பொருத்தமான காலம் இது 2024. 1924 செப்டம்பர் 20ஆம் தேதி இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹரப்பா, மொஹஞ்சதாரோ உள்ளிட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவில் பறந்து விரிந்திருந்த ஒரு நாகரிகம் யாருடையது என்கிற கேள்விக்கு ஜான் மார்ஷல் என்று அன்றைக்கு இருந்த தொல்லியல் கழகத்தின் தலைவர் ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்தார். அந்த அறிவிப்பு லண்டனிலிருந்து வெளியான அந்த இலஸ்ட்ரேட் என்கிற பத்திரிகையிலே வெளியானது. இந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோ என்கிற 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்திருந்த இந்த நாகரிகம் என்பது ஆரிய நாகரிகத்திற்கு முந்தையது என்று ஒரு கருத்தாக்கத்தை முன்வைக்கிறார். ஆரிய நாகரிகத்திற்கு முந்தையது என்றால் அது யாருடைய நாகரிகம் என்று கேட்கிற போது அது தொல் திராவிடர்களுடைய நாகரிகமாக இருக்கலாம் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை அவர் முன்வைக்கிறார். இடதுசாரிகளால் மிகவும் மரியாதைக்குரியதாக போற்றப்படுகின்ற சுனில்குமார் சட்டர்ஜி போன்றவர்கள் இது திராவிட நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள். சிந்து சமவெளியிலே கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறு பொறிப்புகள், முத்திரைகள் இவற்றை படித்து பொருள் கூற முயற்சித்த ஐராவத மகாதேவன் 40 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அவர் மேற்கொண்ட ஆய்வுகள் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது தொல் திராவிடர்களுடைய நாகரிகமாக இருக்கக்கூடும் என்று அவரும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். இப்போது நமக்கு கீழடியிலே பல்வேறு சான்றுகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மயிலாடும்பாறையிலே பல்வேறு சான்றுகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் இங்கே செம்பியன் கண்டி என்று ஒரு இடம் மயிலாடுதுறையிலே, தரங்கம்பாடிக்கு பக்கத்தில் செம்பியன் கண்டி, அங்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கோடாலியும் சிந்து சமவெளியில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கோடாலியும் அச்சசலாக ஒன்று போல் இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இது போக நம்முடைய சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படக்கூடிய இடப்பெயர்கள், தாவரங்களின் பெயர்கள், விலங்குகளின் பெயர்கள், பறவைகளின் பெயர்கள், பருவநிலைகள் இவை அனைத்தும் சிந்து சமவெளியிலே இருந்ததற்கும் இதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு வரலாற்று ஆய்வாளர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள் சிந்துவெளி, கீழடி, சங்க இலக்கியம் மூன்றையும் இணைத்து வைத்து இவை பேசும் அனைத்தும் ஒரு புள்ளியில் இணைகின்றன என்று சொல்லி இது தொல் திராவிட நாகரிகம் என்று இன்றைக்கு சிந்துவெளியை சொல்லுகிறார்கள். இப்போ சிந்துவெளியை சொல்லுகிற போது இது திராவிடர்களுக்குரியது என்று சொல்லுகிற போது நாங்கள் பூர்வகுடிகள் என்று சொல்லுகின்ற ஆரியர்களுடைய கருத்தியல் வாரிசுகளுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது. இது நம்முடைய நாகரிகம் இல்லை என்று எப்படி விட்டுக் கொடுப்பது? இந்தியாவின் நாகரிகம் வேதங்களில் இருந்து தொடங்குகிறது. இந்தியாவின் இலக்கியங்கள், மொழிகள் அனைத்தும் சமஸ்கிருதத்திலிருந்து தொடங்குகிறது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தோமே, இந்த ஆய்வுகள் அதற்கு நேர்மாறான உண்மையை சொல்கிறது. இதை எப்படி சமாளிப்பது என்றவர்களுக்கு மிகப்பெரும் நெருக்கடி இருக்கிறது. கொஞ்ச காலத்துக்கு முன்பு கூட RSSனுடைய மோகன் பகவத் பேசியிருக்கிறார். இந்த நாட்டினுடைய பழங்குடி மொழிகள் உட்பட அனைத்து மொழிக்கும் தாயாக இருப்பது சமஸ்கிருத மொழி என்று பேசியிருக்கிறார்.
அப்ப சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் மொழி, வேதம் தான் இந்த நாட்டினுடைய மறைநூல், ஆரியர்கள் தான் பூர்வக்குடிகள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வரலாற்று பிரிவுக்கு மாற்றாக 1924 சிந்துவெளி நாகரிகம் என்பது தொழில் திராவிட நாகரிகம் என்று அறிவிக்கப்பட்ட அந்த உண்மையை அதனுடைய நூற்றாண்டு இப்போது 2024. இந்த நூற்றாண்டில் மக்களிடம் நாம் போய் இந்த உண்மையை சொல்லுகிற போது நாம் அவர்கள் என்று பிரிக்கிற போது இல்லப்பா நான் வேற நீ வேறன்னு மக்கள் சொல்வார்கள். நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை, நாம தூண்டி விடணும்னு அவசியம் இல்லை, அவங்க சொல்லுவாங்க. இப்ப இந்த நாம் அவர்கள் என்று இவர்கள் கட்டமைக்க விரும்பக்கூடிய ஒன்றில் மதம் என்பது முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. அந்த நாம் அவர்கள் என்பதில் யார் யார் இருக்கிறது கொஞ்சம் உடச்சு சொல்லணும்னு கேட்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் என்று நீ ஒதுக்கி வைக்க பார்ப்பவர்கள் அவர்கள் வேறு யாரும் அல்ல, அவர்களும் எம்மவர்கள் என்று நாம் உள்ளடக்கி பேச வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்களும் இந்த நாட்டினுடைய கிறிஸ்தவர்களும் யார்? அவர்கள் வெளியிலிருந்து வந்தவர்களா? எல்லைப்புற மாகாணத்தில் இருக்கக்கூடிய சில பேர் வெளியிலிருந்து வந்தவர்களுடைய வாரிசுகளாக இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வெளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல, மாறாக இந்த மண்ணினுடைய குடிகள். இந்த மண்ணிலே மக்களுக்கு எதிரானதாக இருந்த இந்து மதத்தின் கொடுங்கோன்மை தாழாமல் இதிலிருந்து தப்பிக்கும் முகமாக இந்து மதத்தின் கொடுங்கோன்மைக்கு எதிராக நடத்திய போராட்டத்தின் உச்சபட்ச வடிவமாக மதமாற்றம் செய்து கொண்டவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் என்றுதான் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆகவே நாம் அவர்கள் என்று பெரும்பான்மை மக்களிடம் போய் நாம் என்றால் இந்து, அவர்கள் என்றால் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் என்று பாகுபடுத்தி சொல்வதற்கு எதிராக நாம் களத்திலே நின்று உண்மையை பேச வேண்டியிருக்கிறோம். அதுபோக கடந்த காலம் என்பது மிகுந்த பொற்காலமாக இருந்தது. அந்நிய ஆட்சியாளர்கள் வந்து இந்த பழம்பெருமையை குலைத்து விட்டார்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய கடந்த காலத்தை பொற்காலமாக சித்தரித்து காட்டக்கூடிய உலகளாவிய பாசிசத்தின் ஒரு போக்கு கடந்த காலத்தை உயர்வாக சித்தரித்து காட்டுவது. உண்மையில் கடந்த காலம் என்பது எல்லோருக்கும் பொற்காலமாக இருந்ததா? யாருக்கு பொற்காலமாக இருந்தது, யாருக்கு அது கற்காலமாக இருந்தது என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறோம். கலப்பரர் காலம் இருண்ட காலம் என்று வரலாற்றில் ஒரு குறிப்பிருக்கிறது. ஒரு ஆய்விலே கேட்கிறார்கள், 15 கீழ்கணக்கு நூல் உள்ளிட்ட நூல்கள், 50 காப்பியங்கள், வீர சோழியம் போன்ற இலக்கண நூல்கள் எல்லாம் உருவான காலம் கலப்பரர் காலம். மொழிக்கும் இலக்கியத்திற்கும் இவ்வளவு பெரும் பங்காற்றிய கலப்பரர் காலம் எப்படி இருண்ட காலமாக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதன் தொடர்ச்சியாக பேசினார்கள். உண்மையில் அது இருண்ட காலம் யாருக்கு என்றால் அது ஏன் அது அவர்களுக்கு இருண்ட காலமாக இருந்தது என்று சொன்னால், கலப்பரர் காலத்தில் தமிழகத்தில் இருந்த இந்த புரோகித வர்க்கத்திற்கென்று இருந்த தனித்த உரிமைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு மானியமாக கொடுக்கப்பட்ட அனைத்து நிலங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அது பற்றிய குறிப்புகள் உள்ளூர் செப்பேடுகளில் இருக்கின்றன. இந்த கலப்பரர்கள் யார் என்கிற மிகப்பெரிய விவாதம் ஆய்வாளர் குழுமத்தில் இருக்கிறது. பர்டன்சைன் என்கிற ஒரு ஆய்வாளர் சொல்லுகிறார், கலப்பரர்கள் வெளியேறிந்து வந்தார்கள் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். மூவேந்தர்களையும் வென்றடக்கி இந்த மாநிலத்தை, இந்த நாட்டை ஆண்ட, தமிழ்நாட்டை ஆண்ட கலப்பரர்கள் வெளியிலிருந்து வந்தார்கள் என்று சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் மூவேந்தர்களையும் வென்றடக்கும் அளவிற்கு படைபலத்தோடு வெளியில் யாரும் இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் எதுவும் இல்லை. ஒருவேளை கலப்பரர்கள் இந்த மூவேந்தர்களுடைய அட்டுழியங்களை தாங்க முடியாமல் குடிமக்களின் எழுச்சியாக இருந்திருக்கலாம் என்று பட்டம் செய்து சொல்கிறார். அப்படிதான் சொல்றாரு. அப்போ இந்த இருண்ட காலம் பொற்காலம் என்று இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் நாம் தேடிப்போய் அடைய வேண்டிய உண்மை எது என்றால், இந்த இருண்ட காலம் பொற்காலம் என்பதில் யாருக்கு இருண்ட காலம் யாருக்கு பொற்காலம் என்பதை நாம் பேச வேண்டியிருக்கிறது. கலை இலக்கியவாதிகளாகிய நாம் ஒரு அரசியல் இயக்கத்தை போல நாம் மேடைதோறும் ஏறிக்கொண்டு பாசிசத்தை வீழ்த்துவோம் என்று நாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பேசுவதற்கு நம்முடைய அரசியல் இயக்கங்கள் இருக்கின்றன, அவர்கள் பேசுவார்கள். நாம் பேச வேண்டியது மக்களின் மனதில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை மனோபாவத்தை அம்பலப்படுத்துவதுதான் நம்முடைய வேலை. அருந்ததி ராய் சமீபத்திலே ஒரு நேர்காணலில் சொன்னார்,
ஆட்சியாளர்களை பார்த்து நாம் இப்போது பயப்படுவதை காட்டிலும் மக்களின் ஒரு பகுதியினரை பார்த்துத்தான் நான் மிகவும் கவலைப்படுகிறேன், அச்சப்படுகிறேன். ஏனென்றால் மக்களுடைய மனம் வெறுப்பு அரசியலின் பால் திளைத்து கிடக்கிறது என்று அவர் சொல்கிறார். இந்த வெறுப்பு அரசியல் தான் பாசிசத்திற்கான பலமான நாற்றங்கள். இந்த வெறுப்பு அரசியல் என்பது, வெறுப்பு என்றால் என்ன? ஐநா ஆவணம் ஒன்று சொல்லுகிறது, ஒரு குறிப்பிட்ட மதம் அல்லது நிறம் அல்லது மொழி அல்லது ஒரு வட்டாரம் சார்ந்த யார் ஒருவரும் எதற்காகவும் அவர் சொல் ரீதியாகவோ எழுத்து ரீதியாகவோ நடத்தை ரீதியாகவோ பாகுபாடு காட்டப்பட்டால் அது வெறுப்பு என்று சொல்லுகிறார். இதுதான் வெறுப்பு. அப்ப இந்த வெறுப்பு நம்மகிட்ட ஏற்கனவே பாலின ரீதியான வெறுப்பாக இருக்கிறது. ஏன் பாலின ரீதியான வெறுப்பு? ஒரு ஆட்டோ டிரைவரு, அவருக்கு ஆட்டோ ஓட்டினா தான் அவருக்கு அன்னைக்கு வாழ்க்கை. ஆட்டோவுக்கு பின்னாடி அவரு ஒரு உபதேசம் பண்ணுறாரு. என்ன உபதேசம் பண்ணுறாரு? சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. எதுக்கு இப்போ அந்த தத்துவ உபதேசம் அப்படின்னா அது அவருடைய கருத்து இல்லை, வேற யாரோ ஒரு மண்டையில் ஏற்றிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில், பெரும்பாலான சினிமாவில் படம் முடியறதுக்குள்ள, இந்த 14 ரீல் முடியறதுக்குள்ள பொம்பளைனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லாத ஒரு படம் தான் இருக்கா. பாட்டில் சொல்லுவான், வசனத்தில் சொல்லுவான், ஜாடையில் சொல்லுவான், ஏதோ ஒரு வகையில் சொல்லுவான். இப்போ எதுக்கு இந்த உபதேசம் அப்படின்னா, இந்த உபதேசம் எங்கிருந்து வச்சு? ஆரியர்கள் கண்டம் விட்டு கண்டம் வருகிற போது எண்ணிக்கையில் மிக குறைவாக ஆண்கள் தான் பெரும்பகுதியாக வந்திருக்கிறார்கள், பெண்கள் மிக குறைவாகத்தான் வந்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பெண்களோடு தான் அவர்கள் தங்களுடைய இல்வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே இங்கே இருந்த பெண்கள் பற்றி அவர்களுக்கு ஒரு அசூயான பார்வை இருந்திருக்கிறது. அதனால்தான் வர்ண பிரிவினை நடந்தபோது பெண்களுக்கு வர்ணம் கொடுக்கப்படுவது. பெண்களுக்கு வர்ணம் கிடையாது, பெண்களுக்கு ஆசிரமம் கிடையாது. வர்ணம், ஆசிரமம், 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள். இந்த 4 வர்ணங்களும் பெண்களுக்கு கிடையாது, 4 ஆசிரமங்களும் பெண்களுக்கு கிடையாது. 4 ஆசிரமம் பெண்களுக்கு கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். இந்த பிரம்மச்சரிய காலத்தில் தான் நீங்கள் கல்வி கற்க போக முடியும். இப்போ பெண்களுக்கு ஆசிரமம் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? கல்வி கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ வானதி சீனிவாசெல்லாம் வக்காலத்தாக்கி பேசிடுது. வர்ணாசிரம கோட்பாடு ஸ்ட்ரிக்டாக அமலுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, படிச்சதெல்லாம் கூப்பிட்டு சுரண்டி எடுத்துருவான். இப்போ வர்ணாசிரமம் என்பதற்கு அதில் பெண்கள் எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், பெண்கள் அங்கே இழிவான பார்வையில் இருந்து, இவர்கள் ஆரியர்கள் அல்ல பெரும்பகுதியானவர்கள் என்ற இடத்திலிருந்து பெண்களுக்கு எதிரான அவர்களை பாவப்பிறவிகளாக, சபல புத்தி உள்ளவர்களாக, மதிமயக்கம் கபடம் நிறைந்தவர்களாக வேத இலக்கியங்களிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த பார்வை நம்முடைய ஆட்டோ டிரைவர் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கு. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நம்ம குடும்பத்திலேயே நமக்கு எதிராக பேசக்கூடியதாக மாற்றப்பட்டிருக்கிறாரு. இது பாலின ரீதியான பகைமை, சாதி ரீதியான பகைமை. உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய கொடுமையாக நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. நம்ம இந்த கூட்டத்தை முடிச்சு போகும்போது எத்தனை சாதிய ரீதியான படுகொலைகள் நடந்திருக்குது, வன்முறைகள் நடந்தது தெரியாது. பெண்களுக்கு எதிராக ஒவ்வொரு 15 நிமிடமும் ஒரு வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. சாதி ரீதியாக ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் ஒரு வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. மத ரீதியான மோதல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் பற்றி ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ சொல்லியிருக்கிறாங்க, இந்தியா என்பது மிக கடுமையான மத வழிபாட்டு சுதந்திரத்திற்கு ஆபத்தான நாடாக இந்தியா தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இனப்படுகொலை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஜெனசைடு வாட்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு உலக அமைப்பு, அதனுடைய பொறுப்பாளராகக்கூடிய ஸ்டாண்டன் என்பவர் ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார். அந்த ஆய்வறிக்கையில் உலகம் முழுவதும் இனப்படுகொலையில் நடப்பதற்கான சூழலை அவர் 10 வகையாக பிரிக்கிறார். வகைப்படுத்துவது, பிறகு அவர்களை அடையாளப்படுத்துவது, ஏதாவது ஒரு அடையாளத்தை அவர்கள் மீது சுமத்துவது, பிறகு அவர்களை மனிதத்தன்மையற்றவர்களாக ஆக்குவது, அவர்களுக்கு எதிராக இயக்கங்களை கட்டுவது என்று ஒரு 10 கட்டங்களாக இனப்படுகொலைகள் நடந்த நாடுகளை பற்றி ஆய்வு செய்து ஒரு 10 கட்டங்களாக இனப்படுகொலைகள் நடக்கக்கூடிய
வாய்ப்புகள் இருக்கக்கூடிய உலக நாடுகளை எல்லாம் பட்டியலிடுகிற போது, இந்தியாவை பற்றி பட்டியலிடும்போது இந்தியா 6வது கட்டத்தில் இருக்கிறது. இனப்படுகொலையை நோக்கி விரையக்கூடிய ஒரு நாடுகள் அதனுடைய அந்த வளர்ச்சி படிநிலைகளில் 6வது கட்டத்தில் இருக்கிறது. அநேகமாக இது ஒரு இனப்படுகொலை நோக்கி வெகு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். இந்த அமைப்பு தான் ருவாண்டாவில் இனப்படுகொலை நடப்பதற்கு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கு இனப்படுகொலை நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது என்று எச்சரித்தது. அந்த அமைப்பு இன்றைக்கு இந்தியாவை பார்த்து எச்சரிக்கிறார்கள். 6வது கட்டத்தில் இருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் இங்கு ஒரு இனப்படுகொலையை நோக்கி இந்த நாடு செல்லும் அபாயம் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினார். இப்போ இனப்படுகொலை என்றால் அது ஏதோ ஒரு கட்டத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்னு நினைக்காதீங்க. இது ஏக காலத்திலும் நடக்கும் என்று எச்சரிக்கிறார். இந்தியாவில் நடக்கக்கூடிய சிறுபான்மையினர் அந்த பசு குண்டர்களால் கொல்லப்படுவது, மாப் லிஞ்சிங் என்கிற ஒரு புது வகை கொலை பணியை கண்டறிந்திருப்பது, வழிபாட்டு கூடங்களை தகர்ப்பது, தவறு செய்தார்கள், சட்ட ரீதியாக குற்றமளித்தார்கள் என்று ஒரு பொய் குற்றம் சாட்டி அவருடைய வீடுகளை, கடைகளை, சொத்துக்களை புல்டோசர் வைத்து இடிப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே இந்த இன அழிப்பை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருப்பதற்கான முன்னறிவிப்புகள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படியானால் இந்த மாதிரியாக பாசிசம் நாம் அவர்கள் என்று சமூகத்தை மத பெரும்பான்மைவாதத்திலும் மத சிறுபான்மையினரையும் ஒருவருக்கொருவர் எதிரிடையிலாக நிப்பாட்டி இருக்கக்கூடிய ஒரு முயற்சியில் அது ஈடுபடும் போது கலை இலக்கியவாதிகளாகிய நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், நாம் மனித மனங்களில் இருக்கக்கூடிய வெறுப்புணர்வை அகற்றுவதும் நல்லிணக்கத்தை அவர்கள் மனதிலே உருவாக்குவதும் மனித தன்மையுள்ளவர்களாக அவர்களை மேலும் மேலும் மாற்றுவதுதான் நம்முடைய வேலை என்று நான் நினைக்கின்றேன். நம்முடைய வேலை அரசியல் முழக்கங்களை அப்படியே மேடைகளில் பாடுவதோ நடிப்பதோ அல்ல. கலை இலக்கியம் என்பது மனித அனுபவங்களை பற்றியது. இந்த மனித அனுபவங்களை பற்றியது என்று நான் சொல்லுகிற போது, மனித அனுபவம் என்பது கூடி வாழும் பண்பை அடிப்படையாக கொண்டது, சமுதாய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது, தனி மனித சுதந்திரம் என்பதை உயர்த்தி பிடித்துக் கொண்டே சேர்ந்து வாழ்வதன் வலிமையை, இன்பத்தை, உயர்வை பேசக்கூடியது. இதைத்தான் நம்முடைய சோசியலிச எழுத்துக்கள் நமக்கு முன்னோடிகளாக இருந்து காட்டியிருக்கின்றன. உழைக்கும் மக்களின் இலக்கியம், கலை என்று நாம் சொல்வது இதைத்தான். வெறுமனே காலத்தை காட்டும் கண்ணாடியாக இலக்கியம் இருக்க முடியாது. அது காலத்தை மாற்றி அமைக்கும், தேவையான அடிவிலே வார்ப்பிலே வடித்தெடுக்கக்கூடிய சம்மட்டியாக இருக்கு என்று பிறகு நமக்கு அதான் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம பிரதிபலிப்பவர்களாகவும் இருந்துவிட முடியாது, அதிக கூச்சல் பொருள்களாகவும் இருக்க முடியாது. மாறாக நாம் மக்களின் மனங்களிலே வேலை செய்யக்கூடியவர்களாக, அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்கருத்துக்களை அகற்றக்கூடியவர்களாக, அவர்களை மேலும் மேலும் மனிதத்தன்மை உள்ளவர்களாக மாற்றுவது என்பதுதான் கலை இலக்கியத்தின் வேலை என்று நான் கருதுகிறேன். மனிதர்களை மென்மையான உணர்வு உள்ளவர்களாக, தட்டையாக, சப்பையாக, மொன்னையாக மாற்றுவது நம்முடைய வேலை அல்ல. அவர்கள் மீது திணிக்கப்படக்கூடிய ஒடுக்குமுறைகளை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான உரிமைகளை, ஜனநாயக வேட்கையை, வாழ்வதற்கான சுதந்திரத்தை, வழிபடக்கூடிய உரிமையை, கல்வி கற்கும் உரிமையை, நினைத்த இடங்களுக்கு பயணம் போகும் உரிமையை, நான் விரும்பும் உணவை உண்ணக்கூடிய உரிமையை, நான் விரும்பும் உடையை உடுத்தக்கூடிய உரிமையை, இதையெல்லாம் யாரோ ஒருவர் எங்கிருந்தோ தீர்மானிக்க முடியாது. இது என் விருப்பம் சார்ந்தது, இதை இந்த நாட்டின் அரசியல் சாசனம் எனக்கு உறுதி செய்திருக்கிறது, அதை நான் கேட்பது என்பது யாருடைய தயவிலிருந்தும் அல்ல, என்னுடைய உரிமையில் இருந்து என்கிற உணர்வை, பிரக்னையை, போர்க்குணத்தை, அநியாயத்திற்கு எதிரான நியாய உணர்வை உருவாக்குவது என்பதுதான் நம்முடைய கலை இலக்கியத்தின் வேலை என்று நான் புரிந்து கொள்கின்றேன். இந்த வேலையை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்திலிருந்து நாங்கள் செய்கிறோம், மக்கள் கலை இலக்கிய கழகத்திலிருந்து நீங்கள் செய்கிறீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து இங்கு ஒரு ஆரோக்கியமான, நல்ல, மனிதாபிமான மிக்க குடிமக்களை உருவாக்குவதற்கும், அநீதிகளுக்கு எதிராக போராடக்கூடிய போர்க்குணமிக்க மக்களை தயார்படுத்துவதற்கும் நம்முடைய கலை இலக்கிய ஆக்கங்களை பயன்படுத்துவோம், செயல்படுத்துவோம். அதற்காக நம்முடைய பணிகள் அனைத்தையும் ஒருங்கிணைப்போம். தேவை என்றால் நாம் ஒரு கூட்டு மேடையிலே இதையெல்லாம் செய்வதற்கும் சாத்தியம் இருக்கிறது என்பதை சொல்லி என்னை இந்த மாநாட்டிலே வாழ்த்துவதற்கு அழைத்தமைக்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள் தொடர்பு.